الله أكبر الله أكبر الله أكبر. الحمد الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وأصيلا. لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون. لا إله إلا الله لا إله إلا الله وعدا ونصر وعدا وحزر عبدا وحز جندا وحزب العذاب وعدا. لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب والدوائها وعافية وابدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وأصحابه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا وما أنا من المشركين إلى آخره. صدق الله العظيم. அளவில்லா அருளும் நிகழல்லா அன்பும் விண்ணையும் அன்னையும் உங்களையும் என்னையும் தரம் பார்த்து தக்க சமயத்தில் தருவோர் மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயான தன்மை படைத்த தர்ம பிரபாகிய தர்ம கர்த்தாவாகிய வல்லோர் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் முடித்தது. இன்னும் அனைவருடன் நபி நாயகம் காத்தம் நபி முத்திர நபி சமல் நபி சீரிய நபி அஹ்மது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு சர்தார் ஆயிரம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாருடைய அளவில்லா குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை குடும்பத்தில் நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முத்தகீன்கள் மேலும் நல்லடியார்கள் மீதும் இந்த தொழுகைக்கு ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைக்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை மீதும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தி என்னும் சமாதானங்களை எங்கொன்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இதை இந்த பெருநாளை பற்றி சொல்வதாக இருந்தால் தியாக திருநாள் என்றுதான் சொல்வோம். உலகியா என்றால் பலியிடுதல், அறுத்து பலியிடுதல் என்பதுதான் அதற்குரிய பொருளாக இருக்கின்றது. இதில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் என்ன,
பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இன்று ஃபஜ்ருடைய தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், அவசியம். ஏனென்று தெரியுமா? இந்த பெருநாள் தொழுகை என்று சொல்லக்கூடியது வாஜிபுதான். ஈதுல் அல்ஹாவாக இருக்கட்டும், ஈதுல் ஃபித்ராக இருக்கட்டும், இந்த இரண்டு பெருநாள் தொழுகைகளும் வாஜிபான தொழுகைதான். ஆனால் ஃபர்து ஐனாக இருக்கக்கூடியது தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை. முதன்மையாக நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை இருக்க வேண்டும். இரண்டாவது, எதுவும் உண்ணாமல் வரக்கூடிய தொழுகையாக இது இருக்கின்றது. இந்த பெருநாள் தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் எதுவும் உண்ணாமல் வர வேண்டும். குர்பானி யார் கொடுக்கின்றோமோ, குர்பானி எடுக்கக்கூடியவர்கள் அந்த குர்பானி இறைச்சியில் இருந்து ஒரு துண்டை முதன்மையாக இவர்கள் சாப்பிடுவது உள்ளது, சுன்னத்தாக இருக்கின்றது. அடுத்தபடியாக தக்பீர்கள் அதிகம் முழங்குவர்களாக வர வேண்டும். ஏனென்றால் தக்பீர்களுக்குரிய ஒரு பெருநாள் தான் இது. இந்த பெருநாளில் அதிகம் நாம் தக்பீர்களை பயன்படுத்தப்பட வேண்டும். இன்னும் இது திடலில் தொழக்கூடிய தொழுகை. பள்ளிகளில் தொழுவதை விட சிறந்தது திடல்களில் தொழுவது. அதற்கு வழி இல்லை, அதற்குரிய சூழ்நிலைகள் இல்லை என்று இருந்தால் பள்ளிகளில் தொழுது கொள்ளலாம். சிறந்தது எது? திடலில் தொழுவதுதான். தக்பீர்களை ஒரு வழியில் நாம் மொழிந்து செல்ல வேண்டும், மற்றொரு வழியில் வருவது சுன்னத்தாக இருக்கின்றது. அதற்கு பின்னால் நாம் புத்தாடை அணிவது, குளிப்பது, புத்தாடை அணிவது, நறுமணம் பூசுவது, சுர்மாக்கள் இடுவது, இதுவெல்லாம் அடுத்தபடியான சுன்னத்தாக இருக்கின்றது. இது எல்லோருக்கும் உரிய சுன்னத்துகள். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடியது என்ன? குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் எதை பின்பற்றப்பட வேண்டும்? ஏதோ குர்பானி என்று சொல்லுவோம்னா ஆடு அறுப்பு பண்ணிட்டா போதும், அல்லது ஆடோ மாடோ ஒட்டகமா கொடுக்கக்கூடியது அறுத்திடமா முடிஞ்சுங்க, பிஸ்மில்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்திடம் முடிஞ்சு என்பதாக எண்ணுகின்றோம். இதில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்கின்றது. குர்பானியில் நாம் கடைபிடிக்கக்கூடியது. ஏன்னா இந்த ஒண்ணத்தான் கடைசி நேரத்தில் எல்லாம் தவற விட்டு விடுவோம். குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த விலங்கினத்திற்கு எந்த பிராணியை அறுக்க இருக்கின்றோமோ அதற்கு முதன்மையாக உணவுகளை பகலில் கொஞ்சம் தடுத்து வைத்திருக்க வேண்டும், நீராகாரத்தை கொடுக்க வேண்டும். ஏன் என்றால் இந்த உணவு பகுதிகள் என்பது கால்நடைகளுடைய பழக்கங்கள் என்ன என்றால் முதன்மையாக உண்டுவிடும், இரண்டாவது மூன்றாவது கட்டி அதை அசைவோடக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த அசைவோடக்கூடிய சமயங்களில் இதனுடைய உணவுகள் உணவு குழாயில் தங்கிவிடும். அறுக்கக்கூடிய சமயங்களில் அது சிரமத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் தான் நீருடைய ஆகாரங்கள் கொடுக்க வேண்டும். இப்போது கொடுத்து விடுகின்றோம், அதை புஷ்டியாக குடிக்க வைத்து நல்ல முறையில் வைத்திருக்க வேண்டும். அறுக்கக்கூடிய சமயங்களில் யாருடைய பெயர்களில் குர்பானி கொடுக்கப்படுகின்றதோ, குர்பானி கொடுப்பதற்கு யாரெல்லாம் தகுதியுடையவர்களோ, ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியுடையவர்களோ அத்தனை நபர்களுடைய அவர்களுடைய பெயர்கள் கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு ஒன்றுங்கிறது இல்லை, வீட்டுக்கு ஒரு நபருடைய பெயர்களில் சொத்துக்கள் இருந்தால் அவர்கள் கொடுக்க வேண்டும். வீடுகளில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு சொத்துக்களோ அல்லது நகைகளோ வெள்ளிகளோ அந்த ஹிஜாபுடைய அளவிற்கு, அதாவது ஹிசாபுடைய அளவிற்கு, ஜக்காத்து கொடுக்கக்கூடிய கடமையான அளவிற்கு அவர்களுக்கு பொருளாதாரம் ஒரு நாள் இருந்தால் கூட அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடிய சமயங்களில் தெற்கு வடக்காக படுக்க வைக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு பக்கத்தை படுக்க வச்சு அறுத்து போடுறது இல்லை. இதை படுக்க வச்சு இவர் அறுக்கக்கூடியவர் கிப்லாவை முன்னோக்கியவராக நிற்கணும். கிப்லாவை முன்னோக்கியவராக நின்று இப்பொழுது இவர் துவா வர வேண்டும். என்ன துவா? இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்தி
والله حنيفا وما انا من المشركين قل ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت وانا عبد المسلمين اللهم هذا منك ولك. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், மின்க வலக அன், யாருடைய பெயரில் குர்பானி கொடுக்கப்படுகின்றதோ. இப்ப உதாரணத்திற்கு சொல்ல வைத்துக் கொள்வோம், முகம்மது எனக்குரிய ஒரு நபருக்கு நாம் குர்பானி கொடுக்கின்றோம். இவருடைய தந்தையுடைய பெயர் அப்துல்லா, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் மின்க வ இலைக அன் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்பதாக சொல்லி அறுக்கப்பட வேண்டும். அறுப்பதற்கு முன்பதாக இந்த கத்திகள், அறுக்கக்கூடிய கத்திகள் இருக்கின்றது, அது மிகவும் கூர்மையுடையதாக இருக்க வேண்டும். அதை தீட்டுவதற்கு எடுத்து செல்ல ஆட்டை பார்த்துக்கிட்டு ஆட்டு முன்னாடி கத்தியை காமிச்சு கொண்டு தீட்டுவாங்க. வேகமா அவங்களுடைய வரக்கூடிய அவசரத்துல ஒண்ணும் 10 இடத்துல ஆடு ஒழிக்கணும் அப்படின்னு அவசரத்துல என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் கட்டி வச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அந்த பக்கம் திருப்பிக்கிங்க, தேசம் மோசப்பட்ட திருப்பிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீனி வச்சிருப்பார். இது அல்ல, பொறுமையாக செய்ய வேண்டிய விஷயம். வதை என்பது இஸ்லாத்தில் கூடாத ஒன்று. சித்திரவதை செய்யக்கூடியது இருக்குது, இது இஸ்லாத்தில் கூடாத ஒன்று. எந்த ஒன்றுக்குமே சரி, அது மனிதனாக இருந்தாலும் சரி, விலங்கினமாக இருந்தாலும் சரி. மனிதனுக்கு எப்படி சித்திரவதை செய்வாங்க, மென்டல் டார்ச்சர் என்று சொல்வார்கள். இவருடைய மென்டல் டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்றது. விலங்கினங்கள் என்ன செய்யறது, மொக்கையான கத்தியை வச்சு, இல்ல சரியில்லாத ஒன்றை வச்சு அறுத்து விட்டுப்பாங்க, அப்படியே போட்டு கலகலன்னு அறுத்து விட்டுப்பாங்க. இப்படி அறுக்கிறது இல்லை. இந்த 3 நரம்புகள் இந்த இடத்துல கொஞ்சம் நீவி கொண்டு வரணும். கழுத்தை நல்லா படுக்க வச்சுட்டு தலையை வச்சு அமைக்கி விட்டு கழுத்தை நீவி விட்டீங்கன்னா இந்த 3 நரம்புகள் இங்கே வரும். மொத்தம் 4 நரம்புகள் இருக்கும். மூச்சு குழாய், உணவு குழாய், அதற்கு பின்னால் இரத்த குழாய். இந்த குழாய்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடியது. குறவட ஒண்ணு, இந்த அனைத்தும் இங்கு இருக்கக்கூடியது. இது 3 அறுபட வேண்டும். இந்த 3 நீங்க ஒண்ணு சேர்க்கப்பட்டு பாத்தீங்கன்னா இந்த முடிச்சுடைய பகுதி பக்கத்தில் வரும். இந்த முடிச்சுக்கு மேல இந்த இடத்துல வைத்து சரியான முறையில் அனைத்தையும் நீவி விட்டு கொண்டு வரக்கூடிய சமயங்களில் அந்த நரம்புகள் எல்லாம் புடைத்ததாக தெரியக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த இடத்துல சரியான முறையில கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் 3 முறைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரே முறைகள் எடுத்தால் மிகவும் சால சிறந்ததாக இருக்கும். இவர் என்ன செய்யணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய சமயங்களில் அதை அறுக்க வேண்டும். கேள்வி மேலாக அறுத்து இந்த சுத்தங்களை முடித்து இவர் 3 நரம்புகளை கட் செய்யணும். இதை ஒண்ணு என்ன பார்க்கக்கூடியது முக்கியமான ஒண்ணு, ஒரு மனிதர் இது போல அறுக்கிறார், வேகமாக நல்ல சார்பான கட்டியை வச்சிருக்காரு, அறுக்கக்கூடிய சமயத்தில் தலை துண்டா போயிடுங்க. அறுக்கிற ஸ்பீட்ல என்ன செஞ்சாரு, தலை துண்டா போயிடுச்சு. இப்ப குர்பானி கூடுமா கூடாது, குர்பானி கூடும், குர்பானி கூடும். ஆனால் சிறிய ஒரு குத்தம் அவருக்கு இருக்கின்றது. அது மக்கள் தஹரீம் என்று சொல்வார்கள். சிறிய ஒரு குற்றம், அப்படி அறுக்கக்கூடாது. இந்த ஏன் 3 நரம்புகளை அறுக்க வேண்டும்? 3 நரம்புகளை அறுப்பதன் காரணமாக என்ன பிரயோஜனம் அதற்கு இருக்குது? எப்படியா இருந்தாலும் எல்லாமே ரத்தம் போடுறாங்க, எல்லா நரம்பும் அறுக்கத்தான் செய்யும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒன்றுடைய விலங்கினத்திற்கும் சரி அறுக்கக்கூடிய சமயங்களில் இந்த இரத்த குழாய்கள் இருக்கின்றது, இரத்த குழாய்கள் மூளைக்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. அது அறுவடக்கூடிய சமயங்களில் மூளைக்கு இந்த செயல்பாட்டிற்கு போயிடுச்சு அப்படின்னா அது வேதனைகளை அறியாது. இது மருத்துவ ரீதியாக சயின்டிபிக் ரீதியாக கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது. ஒரே வெற்றிடம்னா என்ன ஆகும்னா அது அந்த பயத்துல துடிச்சது அதனுடைய இது எல்லா எதுவுமே உடலுக்கு தெரியும். அந்த வேதனைகள் அனைத்தும் உணரக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் இப்படி அதுக்கு சொல்லுது. அது மட்டுமல்ல, இந்த ரத்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய உடல்களில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாம் முழுமையாக வெளியேறும். இந்த ரத்தங்களை பிடிப்பது என்பது கூடாது. இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, எல்லா இடத்துலயும் நாங்க கல்யாணத்துக்கே இன்னைக்கு அறுப்பாங்க, ஆடு அறுப்பாங்க. அறுக்கக்கூடிய சமயத்தில் என்ன செஞ்சுவாங்க, எல்லா பிசினாச்சும் எல்லாம் அறுத்துருவாங்க. ஆனா ஒரு ஹராமான செயலுக்கு இவங்க தொலை போய்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா
இந்த ரத்தத்தை பிடிச்சு அர்த்தம் எங்க நம்ம சாப்பிடுறது இல்ல, அவங்க சாப்பிட்டுக்குவாங்க, அவங்க சாப்பிட்டு போறாங்க, வேஸ்டா போறது, மண்ணுக்கு போறது, ஏதோ மனுஷனுக்கு போயிட்டு போகுது. இது ஹராமை நீங்கள் கொடுக்கின்றீர்கள். நம்ம சாராயம் குடிக்கிறது இல்ல, அதுக்கான அடுத்தவங்க வாங்கி ஊற்றி விட்டுலாமா? தவறுதான். ஹராம் தான். அந்த ரத்தங்களை குடிப்பது, அந்த ரத்தங்களை விலங்கினங்கள் கூட உண்டு விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு நாயோ ஒரு பூனையோ ஏதோ ஒண்ணு வாய் வச்சு அது திண்டக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு நம்முடைய மண் பகுதிகளாக இருந்தால் நல்ல முறைகள் குழி தோண்டப்பட்டு அந்த ரத்தங்களை முழுமையாக அதில் விடப்பட்டு அந்த ரத்தத்துடைய வாடை மேலே தெரியாத அளவுக்கு நல்ல முறையில் மண்ணை மூடிவிட வேண்டும். ஏன்னா லேச சும்மா பேருக்கு குழிய தோண்டிட்டு ரத்தத்தை விட்டுவாங்க, அது ரத்தமெல்லாம் உள்ள உறிஞ்சப்பட்ட உடனே லேச மண்ண முடிவாங்க. அடுத்து அங்கிருந்து நாய் நல்லா பறிச்சு வந்து அதை மண்ணை முதல்ல நக்கி நிற்கும். அப்ப இந்த அளவுக்கு அதனுடைய ரத்தத்தை கூட சரியான முறைகள் நாம் கையாள வேண்டும் என்பதுதான். சரி, இப்ப சிலர்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்ப சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாடி 10 மாடிக்கு மேல இருந்து குர்பானி கொடுக்கக்கூடியதற்கு எடுத்துக்கொண்டு போய் இல்ல துரோகத்துல தான் கொண்டு போய் அறுக்கணும் கூடிய நிலைமை இருக்கும். இந்த துரோகத்துல கொண்டு போய் அறுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடங்களில் கூட என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரை அறுக்கப்பட்டதிலிருந்து தண்ணீரை ஊற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். தண்ணீரும் ரத்தமும் கலந்து ஓடக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் விட்டீங்க அப்படின்னா உடனே ரத்தம் உறையக்கூடிய ஒரு தன்மைகள் உடையது. அப்ப இதை நாம் செய்ய வேண்டும். இப்ப பிஸ்மில்லா அல்லாஹ்னு சொல்லி அழைத்துட்டோம். இதுல பொருள்கள் என்னன்னு நம்ம வழங்கணும். என்ன அப்படின்னா இந்த இடத்துல நாம் சொல்லக்கூடியது, வானங்களையும் பூமிகளையும் படைத்தவன் பக்கமே நான் உறுதியாக என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த். இன்னி நிச்சயமாக நான் என்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டேன். யாரின் பக்கம்? வானத்தையும் பூமியையும் படைத்தவன் பக்கமே, படைத்தானே அவன் பக்கமே உறுதியாக என்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டேன். நான் முஷ்ரிக்கானவனாக இணை வைப்பவர்களில் ஒருவனாக இருக்க மாட்டேன். இணை வைப்பவர்கள் ஒருவனாக நான் இருக்க மாட்டேன். மெய்யான என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமாகும். அவனுக்கே யாதொரு இணையும் இல்லை. அதைக் கொண்டே நான் ஏவப்பட்டுள்ளேன், அவனுக்கு வழிபட்டுள்ளேன். முஸ்லிம்களில் நானும் முதன்மையானவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹும்ம இறைவா ஹாதா மின்க, என்னிலிருந்து உலக இந்த அழைக்கக்கூடிய இந்த பிராணி இருக்கின்றது, இதை யாருடைய? அப்துல்லாஹுடைய மகனான் முஹம்மதுடைய பெயர்களில் நீ ஏற்றுக்கொள்வாயாக, சேர்த்துக் கொள்வாயாக. பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டே நான் அறுக்கின்றேன். இதை அறுத்து முடிச்சிடுறோம். இந்த அறுத்து முடிச்சோடனே இவங்க போகக்கூடிய அவசரத்துல செய்யக்கூடிய விஷயங்களை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த இடங்களில் மிகவும் தெளிவாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இவங்க போகக்கூடியது உயிர் உடலை விட்டு பிரிவதற்கு முன்பதாக கழுத்தை ஒடித்து விடுவார்கள். இது ஒடிக்கக்கூடாது. ஆட்டை என்ன செய்வாங்க? அறுத்து முடிச்ச ரத்தம் போய்கிட்டு இருக்கும், கொஞ்சம் துடிக்கும், துடிச்சுக்கிட்டு கால் அமுக்கிடுவாங்க. காலை அமுக்கிட்டு உடனே கழுத்தை பிடிச்சி ஒடிச்சுடுவாங்க. எனக்கு சீக்கிரம் உயிர் போடுங்க. இவர் போகக்கூடிய அவசரத்துல அதை போக வைக்கணும் பார்க்கிறார். அது கூடாது. முழுமையாக அதனுடைய உயிர் பிரிந்த உடனேயே கால்கள் எல்லாம் விரைத்ததாக நீட்டி நிற்கும். இப்ப நீட்டி நின்றதற்கு பின்புதான் கழுத்தை இவர்கள் அறுத்து எடுப்பதோ அல்லது தோள்களை உயிர்த்து எடுப்பதோ கூடும். அதுக்கு முன்பதாக செய்யக்கூடாது. மார்க்கம் தெளிவாக சொல்லித் தருது. குர்பானியில மட்டும் இல்ல, எல்லா சமயங்களும் இதேதான். அதே சமயத்துல இவர் குர்பானி கொடுக்கக்கூடிய சமயத்தில் அந்த அறுக்கக்கூடிய சமயங்களில் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுக்கிறோமே, இந்த சமயத்துல நாம் உடன் இருக்கக்கூடியவர்களை அழைக்கப்பட்டு தக்பீர்களை முழங்க வேண்டும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீரை நம்ம முழங்கணும். எல்லாம் தக்பீர் சொன்னது. இப்ப அதெல்லாம் கிடையாது. தக்பீர் சொல்லக்கூடிய நிலைமைங்கிறதே இல்ல. அங்க இருந்து பார்த்தா பூத்தெறிக்கிறது, குமார் அடிக்கிறது, பேசிக்கிட்டு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இந்த நிலைமையில நம்மளுடைய குழந்தைகள் நம்ம விட்டுறோம்.
நம்முடைய குழந்தைகள் அங்கே பார்க்க வேண்டும், நிற்க வேண்டும். அவர்களுக்கு முன்னால் நாம் அழுகக்கூடிய சமயங்களில் தக்பீரை முடியச் சொல்ல வேண்டும். அல்லாஹ் இஸ்மாயில் ஸலாம் அவர்களை அறுப்பதில் இருந்து தடுக்கப்பட்டதின் காரணமாக நீ எல்லாம் என்று தடுக்கப்பட்டு விட்டாய், உணர்த்தப்பட வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஓடக்கூடிய துஆ அறுத்து முடித்ததற்கு பின்னால் இவர் அந்த இடத்தில் அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி ஹாதா கமா தக்கப்பல்த மின் கலீலிக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ ஹபீபிக முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்குரிய துஆவை இவர் ஓத வேண்டும். அல்லாஹும்ம இறைவா தக்கப்பல் நீ என்னிடமிருந்து நீ பொருந்திக் கொள்வாயாக. எப்படி? ஒன்றை போன்று என்ன ஒன்று? கமா தக்கப்பல்த மின் கலீலிக இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குர்பானை எப்படி பொருந்திக் கொண்டாயோ, ஹபீபிக முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குர்பானை எப்படி பொருந்திக் கொண்டாயோ அதுபோன்று என்னுடைய குர்பானியை பொருந்திக் கொள்வாயாக என்று சொல்ல வேண்டும். இவர்கள் துஆக்களை ஓத வேண்டும். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் நாம் முறையாக கொடுக்க வேண்டும். மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். எத்தனை பாகங்கள் வைக்க வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். எதை கேட்டோமோ, எதை நாம் செவிமடுத்தோமோ அனைத்தையும் செயல்படக்கூடிய நண்பாக்கத்தை வல்லவங்களான மனிதருக்கும் தந்தருள்வானாக. வாஹ் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.